புதுச்சேரி தேர்தல் களம் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தது தமிழக வெற்றி கழகம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிரடியாக வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைய உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனது முழு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முக்கிய வேட்பாளர்கள்: திருப்புமுனை சட்டமன்ற தொகுதி பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தேவக சார்பில் போட்டியிடுகிறார். புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த சுவாமிநாதன் முக்கிய வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். மேலும் பிரகாஷ்குமார், அசானா, பெரியசாமி உள்ளிட்ட 6 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு முன்னுரிமை: இந்த வேட்பாளர் பட்டியலில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பட்டதாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட வாக்காளர்களை கவரும் வகையில் இந்த தேர்வு அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விஜயின் முக்கிய வாக்குறுதிகள்: முன்னதாக புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் விஜய் பல்வேறு அதிரடி வாக்குறுதிகளை முன்வைத்தார். மாநில அந்தஸ்து: புதுச்சேரியின் தனித்தன்மையை பாதுகாக்க மாநில அந்தஸ்து பெற்றுத்தர முன்னுரிமை அளிக்கப்படும். ரேஷன் கடைகள் சீரமைப்பு: தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு அனைத்து ரேஷன் கடைகளும் முறையாக இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழலற்ற நிர்வாகம்: கடந்த காலங்களில் நிலவிய லஞ்ச ஊழல்களை ஒழித்து சிங்கப்பூர் அல்லது துபாய் போன்ற நவீன வளர்ச்சியடைந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதே இலக்கு. பெண்கள் பாதுகாப்பு: பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தேர்தலில் போட்டி: புதுச்சேரியில் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி, சசிகலா அணி என பல முனை போட்டிகள் நிலவுகின்றன. இந்த சூழலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக 30 தொகுதிகளிலும் களம் காண்பது தேர்தல் முடிவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். இன்றைய முக்கிய செய்திகள்: இன்று நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து களங்காண்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் விருப்பமனு அளித்தவர்களிடமிருந்து இவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் நாம் இப்போ பார்ப்போம். எந்தெந்த சட்டமன்ற தொகுதிக்கு யார் யார் என்று தெளிவாக பார்ப்போம். முதலாவது லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி திரு வி சுவாமிநாதன். இரண்டாவது காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதி திரு KAU அசனா. மூன்றாவது நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திரு L பெரியசாமி. நான்காவது திருப்புவனை சட்டமன்ற தொகுதி திரு AK சாய் J சரவணகுமார். ஐந்தாவது முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி திரு J பிரகாஷ்குமார். 6 பாகூர் சட்டமன்ற தொகுதி திரு N தனவேலு. 7 ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி திரு VJ சந்திரன். 8 உப்பளம் சட்டமன்ற தொகுதி திரு S சிவா. 9 உழவர்கரை சட்டமன்ற தொகுதி திரு S சசிபாலன். 10 அரியாக்குப்பம் சட்டமன்ற தொகுதி திரு S குமரவேலு. 11 மணவெளி சட்டமன்ற தொகுதி P ராமு. 12 வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திரு R ரமேஷ். 13 முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திரு N மணிபாலன். 14 மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி திரு K பாரதிதாசன். 15 உளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி திரு S மரிய பிரான்சிஸ். 16 மங்களம் சட்டமன்ற தொகுதி திருமதி MK சத்யா. 17 காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி திரு டாக்டர் R சுமன். 18 நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி திரு S விக்னேஸ்வரன். 19 காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி திரு T சசிகுமார். 20 இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி திரு S முருகன். 21 கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி திருமதி R ஜெயந்தி. 22 உசுடு சட்டமன்ற தொகுதி திரு S சரவணபவா. 23 தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி திரு M பன்னீர்செல்வம். 24 ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி திரு வி தமிழ்ச்செல்வன். 25 நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி திரு யு காமராஜ்.
26 திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி திரு ஏ ராஜா முகமது. 27 காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதி திரு ஏ வெங்கடேஷ். 28 நிரவி சட்டமன்ற தொகுதி டிஆர் பட்டினம் திரு ஜி கணேஷ். 29 மாகே சட்டமன்ற தொகுதி திரு எம் பிரிஜேஷ். 30 ஏனாம் சட்டமன்ற தொகுதி திரு ஏ தோட்டா ராஜு. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். கழக வேட்பாளர்கள், நிர்வாகிகள், தோழர்கள் அனைவரும் சிறப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு விசில் சின்னத்தில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று தனது அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் ஓட்டு யாருக்கு? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவும். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.